வெற்றி இந்தியா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பெரும்பான்மை இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றியிருக்கிறது. பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்தித்துள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 10 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது இந்தியா கூட்டணி. 2 இடங்களில்தான் பாஜகவால் வெல்ல முடிந்தது. ஒரு இடத்தில் சுயேட்சை வேட்பாளர் வென்றுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. 2 பங்கு வாக்குகளை திமுக வேட்பாளர் பெற்றார். எதிர்த்து போட்டியிட்ட 27 பேரின் வைப்புத் தொகை பறிபோனது என்றும் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. 4 தொகுதிகளையும் மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றியது என்றும் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. 2 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியும் 1 தொகுதியை பாஜகவும் கைப்பற்றியது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 1 தொகுதியை ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றியது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 1 தொகுதியை பாஜக கைப்பற்றியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் வென்றிருக்கிறார் என்று இடைத்தேர்தல் முடிவுகளை முரசொலி பட்டியலிட்டுள்ளது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய அனைத்தும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாகும். இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் ஆகிய மக்களின் மனநிலை என்ன என்பதை இத்தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு மட்டுமல்ல, பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருப்பதையும் இது தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது என்று முரசொலி விளக்கியுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தன்னிடம் இருந்த விக்கிரவாண்டி தொகுதியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 தொகுதிகள் பாஜக வசமிருந்த தொகுதிகளாகும். அந்த தொகுதிகளின் பாஜக எம்எல்ஏக்கள் அக்கட்சியிலிருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்ததால் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த 3 தொகுதிகளையும் இப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இப்போது பாஜக ஆட்சி நடக்கிறது. ஆனால் நடைபெற்ற 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களிலும் ஆளும் பாஜக தோல்வியை தழுவியது. காங்கிரஸ் கட்சியே 2 தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் இப்போது இடைத்தேர்தல் நடைபெற்ற ஜலந்தர் மேற்கு தொகுதியானது ஆம் ஆத்மி வசம் இருந்தது. அங்கிருந்த எம்எல்ஏ ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். அதனால் இடைத்தேர்தல் நடந்தது. பாஜக தோற்று ஆம் ஆத்மி வென்றுள்ளது என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் பாஜக 1 தொகுதியில் வென்றுள்ளது என்றாலும் வாக்கு வித்தியாசம் 3000 தான். விக்கிரவாண்டியில் திமுக 67,000 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளதையும், மத்திய பிரதேசத்தில் 3000 பாஜக வென்றுள்ளதையும் வைத்து பார்த்தால் வெற்றியின் வித்தியாசத்தையும் உணரலாம் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்தித்துள்ளது. இக்கூட்டணி சார்பில் கமலாதர் பிரசாத் என்பவர் களமிறக்கப்பட்டார். ஆனால் அங்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங் வென்றுவிட்டார். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் வேட்பாளர் பீமா பாரதியை தோற்கடிக்க ஐக்கிய ஜனதாதளமும் பாஜகவும் கடுமையான பரப்புரை செய்தன. ஆனால் அந்த கூட்டணியும் தோற்று சுயேட்சை வேட்பாளர் முன்னால் வந்துவிட்டார் என்றும் தெரிவித்துள்ளது. இதுவும் பாஜக கூட்டணிக்கு ஏற்பட்ட தோல்விதான். அந்த வகையில் மத்திய பிரதேசம் நீங்களாக மற்ற 6 மாநிலங்களிலும் பாஜக படுதோல்வியை அடைந்துள்ளது என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 370 இடங்களை வெல்வோம், 400 இடங்களை வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது பாஜக. ஆட்சி அமைக்க தேவையான 272 என்ற எண்ணிக்கையை கூட அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. 240க்குள் முடக்கப்பட்டது பாஜக. இது பாஜகவுக்கு கிடைத்த தோல்விதான். தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் சில உதிரி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்துள்ளார் நரேந்திர மோடி. இந்த தோல்வியானது அவரது முகத்தில் நன்றாக தெரிகிறது. அந்த தோல்வி முகத்தின் தொடர்ச்சியாகவே 7 மாநில இடைத்தேர்தல் முடிவுகளையும் பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தி ராமர் கோவில் அமைந்திருக்கும் ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோற்றதைப் போலவே இந்த இடைத்தேர்தலில் உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் தொகுதியிலும் பாஜக தோற்றுள்ளது. புனித பூமி என்று சொல்லப்படுவது பத்ரிநாத் நகரம். மக்களின் ஆன்மீக உணர்வுகளுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு இவை என்று சுட்டிக்காட்டி பாஜக தொடர் தோல்வியை முரசொலி அம்பலப்படுத்தியுள்ளது. தோல்விகளிலிருந்து பாஜக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மாநில உணர்வுகளை மதிக்காமல் ஆட்சியையும் கட்சியையும் நடத்த முடியாது என்பதை பாஜக இனியாவது உணர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பதை இனியாவது பாஜக உணர வேண்டும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது.